கோவலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்புற திருவருளை சிந்திக்கின்றோம். மதம் பரவு முக்கண் மல களிற்றைப் பெற்று கதம்பவனத்தே இருந்த கல்வி மதங்கண் அடியார்க்கு உடம்பீறு கூறாக்கினால் பார்க்கில் கொடியார்க்கு இல்லைகொல் குணம். இது குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அம்மை திரு இரட்டைமணி மாலை. அதில் உள்ள பாடல். இதோட பொருள், இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி ஒரு சமயம் என்ன பண்ணிட்டா, அந்த ஊரில் பானபத்திரன்னு ஒரு புலவர் இருந்தார். அந்த புலவர்கிட்ட ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வேலை செஞ்சான், சொக்கநாதன்னு. அவனை போய் அவன் என்ன பண்ணான், அவன் சும்மா அந்த புலவர்கிட்ட வேலை செய்து கொண்டு சும்மா விரவெல்லாம் சுமந்து கொண்டு பாட்டு பாடி கொண்டு தெரிஞ்சு கொண்டு இருந்தான். அவனை இந்த மீனாட்சி 2 ஊராக்கி விட்டான். அவனை போய் இதை நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, அம்பாளுக்கு கருணை இல்லை அப்படின்னு இதில் அருளி செய்திருக்கார். இது மேலோட்டமான நிந்தாஸ்துதி போல் உள்ள பொருள். இதோட உண்மையான பொருள் என்னன்னா, மதம் பரவு முக்கன் மலகளிற்றை பெற்று கதம்பவனத்தே இருந்த கல்வி. மதத்தை புழியக்கூடிய யானை களிரான அந்த முக்குருணி பிள்ளையாரோட தாயாரான கதம்பவனம், அந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருடக்கூடியவள். கல்வின்னா அதுக்கு தான் அர்த்தம். மதங்கண் அடியாருக்கு, புலவரோட அடிமைக்கு உடம்பீறு கூறாக்கினால். அந்த பானபத்திரர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சொக்கநாதனை அவனை போய் இப்படி அவனோட உடம்பை 2 கூறாக மாற்றி விட்டாள். இதை நம்ம பார்க்குறப்ப பார்க்கில் கொடியார்க்கு இல்லைகொல் குணம். இதை நம்ம பார்க்குறப்ப இந்த கொடியவள்ன்றார், இவளுக்கு குணமே இல்லைன்றார். ஆனால் இதோட உண்மை பொருள் எப்படி? இதோட பொருள்னா, கல்விங்கிறது பெருமானுடைய மனதை தூடக்கூடியவள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமானை உடம்பீறு கூறாக்கினால்னா, ஒரு பாகத்தை வாங்கிக்கிட்டால அம்பாள், இடது பாகத்தை. அப்போ சாமியை ஒன்றா இருந்த ஒரே உருவமாக இருந்த சாமியை பாகம் போட்டு ஒரு பாகத்தை அம்பாள் வாங்கிக்கிட்டு, அதான் 2 கூறு 2 ஆக்கிட்டான்னு சொல்கிறார். கூறாக்கினால் பார்க்கில், இதை பார்க்குறப்ப கொடியார்க்கு, கொடி போன்றவள்னு அர்த்தம். கொடியவள்னு அந்த அர்த்தம் இல்லை, கொடுமையானவளுங்க அந்த கணக்கு இல்லை. அதனால மேலோட்டமாக ஒரு பொருளும் உள்ளர்த்தம் ஒரு பொருளாகவும் வைத்து நம்ம குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்திருக்கார்.